வெல்கம் டு நம்ம பிஹெச்கே. இன்னைக்கு மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற மெஜஸ்டிக்கான மாடர்ன் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற ஒரு அட்டகாசமான வீடுங்க. 3 சென்ட்டில் 1150 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 16க்கு 16 ஹாலுங்க. ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ரூம், டிவி யூனிட்டு, அப்புறம் அட்டகாசமாக கிச்சன் வித் டைனிங் வித் மாடுலர் கிச்சனோட சூப்பராக அமைஞ்சிருக்கக்கூடிய யூனிட் இந்த வீடுங்க. பூஜா ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஒன் சைடு வால் ஃபுல்லும் சூப்பராக இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி யூனிட்டு. அப்புறம் மாடுலர் கிச்சனோட ஓப்பன் கிச்சனோட அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கிச்சன் வித் டைனிங்கு. நல்ல ஸ்பேசியஸாக வுடன் ஸ்டோரேஜ் ஸ்பேஸோட கொடுத்துருக்காங்க. 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமு. அப்புறம் 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமு. இதில் ஃபுல்லும் நேச்சுரல் லைட் வர மாதிரி 2 விண்டோஸ் கொடுத்து அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அட்டகாசமான பெரிய வீடு. வெல்கம் டு நம்ம பிஹெச்கே. இப்போ பிஹெச்கே வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க இந்த வீட்டில் ஒவ்வொன்றா பார்த்துருவோம். மிடில் கிளாஸுக்கு ஏற்ற மெஜஸ்டிக் லுக்கில் இருக்கக்கூடிய அட்டகாசமான மாடர்ன் லைஃப் ஸ்டைல் வீடு தாங்க நம்ம பார்க்குறோம். மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி தலைவாசல் வச்சு ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு 3 கலர் கொடுத்துருக்காங்க. நல்லா வைப்ரண்ட் ஆரஞ்சு, டாமினன்ட் கிரே கலரில் கொடுத்து அதில் ஸ்டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மைல்டான கலரில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ரொம்ப ஒரு வெற்றியை சாதித்த உணர்வோட அம்மா, அப்பன், பையன், பொண்ணு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு ஃபேமிலி அப்படியே இடுப்பில் கை வச்சுட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். மேலே ஒரு சாதித்த உணர்வோட இருக்கிற மாதிரி இந்த பெயிண்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. லேசர் கட்டிங் டிசைன் பண்ணி டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீட்டில் முன்னாடி ஒரு பெரிய ரேம்புங்க, ஒரு 33 அடி ரோட்டில் உள்ளே வந்து பார்த்தோம்னா 2 பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. லேசர் கட்டிங் டிசைனோட பெயிண்ட்டும் வந்து எக்ஸ்டீரியருக்கு மேட்சாகவே இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளியர் பாத்வேங்க, பிளாக் அண்ட் ஒயிட் கலரில். அப்படியே நம்மளுக்கு இந்த ஃப்ளோரிங் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே 2 இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்டாக. மேலே வந்து பார்த்திங்கன்னா சைடு வால் ஃபுல்லும் உங்களுக்கு அப்படியே கிளாஸி லுக்கில் வித்து பிளாக் கலர் பார்டரோட அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. மேலே ஸ்பாட்லைட் கொடுத்து தேவையான அளவுக்கு வீட்டுக்குள்ளே வெளிச்சம் வர மாதிரி ஒரு 11க்கு 23 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கார் பார்க்கிங்கு. கீழே ஹெவியான பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்து வாஸ்து பிரகாரம் போர்வெல், வாட்டர் சம்ப் எல்லாமே நம்மளுக்கு வடக்கு பார்த்து கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் கொடுத்து வுட்டனில் வந்து பார்த்திங்கன்னா தேக்கில் கதவு கொடுத்துருக்காங்க. சீத்ரூ விண்டோ கொடுத்து 5க்கு 7 அப்படிங்கிற அளவில் ஃப்ரெஞ்ச் டைப்பில் கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஹால் வந்து வடக்கு பார்த்த மாதிரி 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் பெரிய ஹாலுங்க. நல்லா நேச்சுரல் வெளிச்சம் வர்ற மாதிரி நல்ல விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வுட்டன் பேட்டர்னில். கீழே வந்து 2க்கு 4 அப்படிங்கிற ஒரு ஃப்ளோர் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிரானைட் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இந்த ரூமில் என்ன ஃபெசிலிட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரியே ஒரு பூஜா ரூமுங்க. தென்மேற்கு மூலையில் செல்ஃபு, சாமி படம் எல்லாமே வச்சுக்கிற மாதிரி நல்ல பில் டைப்பில் டோர் போட்டு நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க இந்த சாமி ரூமை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு வால் ஃபுல்லுமே சூப்பரான டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சென்டர் ஆஃப் வால் அட்ராக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ளூட்டர் பேனலில் பேக்ரவுண்ட் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு இன்டகிரேட்டாக வந்து கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு பீம், அந்த பீமில் இருந்து ஒரு டிவி யூனிட்டு, கீழே கபோர்டு ஒர்க் வந்து இன்டகிரேஷனாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு நல்ல ஹாஃப் ஒயிட்டு ஹாஃப் லைட் எல்லோ அப்படிங்கிற கலரில் வீடு ஃபுல்லும் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நேச்சுரலான கலர் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் நல்லா வருது. வாங்க தென்கிழக்கு மூலையில் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய கிச்சன் வித் டைனிங்கு. அதுவும் பார்த்திங்கன்னா ஓப்பன் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரோட கிச்சன் டைனிங் ஃபுல்லுமே உங்களுக்கு சூப்பரான பிளாக் அண்ட் ஒயிட் பேட்டர்ன்டு கலரில் டைல்ஸு ஒட்டி இருக்கிறது அட்டகாசமாக இருக்குது. லைட்டிங்ஸு வந்து பார்த்திங்கன்னா வுட்டன் ஃபினிஷிங்கில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜன்னலுக்கு மேலே எல் டைப்பில் ஸ்டோரேஜ் வந்து சூப்பராக பண்ணி கீழே வால் டைல்ஸ் முதலே சொன்ன மாதிரி 2க்கு 4 அப்படின்னு சொல்லி ரூம் ஃபுல்லுமே போட்டு ஒரு வாஷ் பேசிங் டைனிங்கில். அப்புறம் உங்களுக்கு கவுண்டர் டாப் வந்து யூ டைப்பில் போட்டிருக்காங்க. ஒன்று வந்து ஓப்பன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் உங்களுக்கு பாக்கி இருக்கிறது வந்து கிச்சன் ஒர்க்குக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் வந்து
கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு தாங்க பாருங்கள், ஒரு பெரிய ஸ்டாண்டி யூனிட்டு வுட்டன் பேட்டர்னில் கொடுத்து அதுக்கு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. மேலேயும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல் டைப்பில் வுட்டன் பேட்டர்னில் உங்களுக்கு ஸ்டோரேஜ் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து மாடுலர் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க்கு, டேண்டன் யூனிட்டு, கட்லரி ஐட்டம் வைக்கிறதுக்கு அட்டகாசமான வுட்டன் ஆஸ்தட்டிக்ஸில் பண்ணியிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க்கு, ஒரு வாட்டர் ப்ரொவிஷன், பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர், பாத்திரம் கழுவுனா காய போடுறதுக்கு, தண்ணி வடியாமல் இடக்கிறதுக்கு இடம் அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாக இந்த கிச்சனை டைனிங்கை அட்டகாசமாக 16க்கு 10 அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடு வந்து பார்த்திங்கன்னா 3 சென்ட்டில் 1150 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெரிய ஹாலு, கார் பார்க்கிங், ஒரு பெட்ரூம் அப்படின்னு இருக்குது. இந்த வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் அதுக்கு பக்கத்தில் என்ன ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஸ்லைடில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நல்ல எஜுகேஷனல் ஏரியாவில், ரெசிடென்சியல் ஏரியாவில், ஸ்கூலு, காலேஜஸ் அப்படின்னு அட்டகாசமாக அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இது எங்கே இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா கோயமுத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடை டீச்சர்ஸ் காலனி சவிதா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. வாங்க, இந்த ஹாலில் இருந்து நம்மளுக்கு போகிற மாதிரி ஒரு பெரிய பெட்ரூமுங்க, 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பெட்ரூமு. இந்த பெட்ரூம்லேயும் நம்மளுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கும் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. மேலே லேஃப்டில் வந்து கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. நேச்சுரலான இந்த க்ரீன் கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரூமை பெருசாகவும் நல்ல வெளிச்சம் வர மாதிரி பண்ணி கொடுத்துருக்கு. விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா வுட்டன் டைப்பில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக போட்டிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய அட்டாச்சு டாய்லெட்டுங்க. நம்மளுக்கு 6க்கு 4.5 அப்படிங்கிற அளவுக்கு நல்லா பெருசாக டாய்லெட் கொடுத்து வெஸ்டர்ன் பேட்டர்னில் கிளாஸ் செட் கொடுத்து பாட்டம்லேருந்து டாப் வரைக்கும் நல்ல கிளாஸி ஃபினிஷிங்கில் பிளாசம் பேட்டர்னில் உங்களுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. கீழே ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸு, நல்ல கிளாஸி ஃபினிஷிங்கில் டைல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாய்லெட்டுக்கு தேவையான அத்தனை வசதிகளும் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில். நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடு கோயமுத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு பக்கத்தில் காரமடை டீச்சர்ஸ் காலனி பக்கத்தில் சவிதா ஹால் பக்கத்தில் அட்டகாசமாக அமைஞ்சிருக்கு. 3 சென்ட்டில் 1150 ஸ்கொயர் ஃபீட்டில், அதுவும் நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. வாங்க, இந்த 16க்கு 8 அப்படிங்கிற ஒரு அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமுங்க அட்டகாசமாக அமைஞ்சிருக்குங்க. கீழே 2க்கு 4 அப்படின்னு உங்களுக்கு கிரானைட் பேட்டர்னில் டைல்ஸும், மேலே லேஃப்டில் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஒன் சைடு வால் ஃபுல்லுமே எல்லா ரூம்லையும் கான்ட்ராஸ்ட் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக உங்களுக்கு 4க்கு 8 அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. சிங்கிள் சீட்டர் கிளாஸ் செட்டு, டாய்லெட்டை வந்து மாடர்னாகவும் லக்ஸுரியஸாகவும் பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடு காரமடை பக்கத்தில் டீச்சர்ஸ் காலனி பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. 3 சென்ட்டில் 1150 ஸ்கொயர் ஃபீட்டில். வீட்டில் எல்லா கதவும் தேக்கிலையும், பாக்கி இருக்கிற எல்லா கதவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வுட்டன் பேட்டர்னில் மாடர்னாக கொடுத்துருக்காங்க. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸ் இருக்குது. வெளியில் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு யுட்டிலிட்டி ஏரியா. உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறக்கும், வேறு ஏதாவது நம்மளுக்கு ஸ்டோரேஜ் ஐட்டம் வச்சுக்கிறக்கும், 2 வீலர் நிறுத்துறக்கும் அட்டகாசமாக நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஃபுல்லுமே உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் பேட்டர்னில் உங்களுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. வெளியில் ஸ்டெப்ஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் மாடலில் வெளியில் வீடு கட்டுறதுனால கட்டிக்கலாம். அவுட்டர் டாய்லெட் இருக்குது. அவுட்டர் டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டியன் டைலில் கிளாஸ் செட் வச்சு கொடுத்து நல்லா 5க்கு 3.5 அப்படிங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. நல்ல வென்டிலேஷன் வர மாதிரி, வீட்டுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு எந்த இடத்துலையும் தொந்தரவு பண்ணாத மாதிரி அமைச்சிருக்கிறது இந்த அவுட்டர் டாய்லெட்டினுடைய ஒரு சிறப்புங்க. கோயமுத்தூர் காரமடையில் ஒரு மிடில் கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 BHK பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வாங்க, நம்மளுக்கானது தான். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கால் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு சூப்பரான ஃப்ளவர் பேட்டர்னில், ஸ்ட்ரக்சர்டு பேட்டர்னில் உங்களுக்கு டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி அதில் சூப்பராக டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்மளுடைய BHK சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கோயமுத்தூர் காரமடை மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீடு தொலாவரங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். போர்வெல், வாட்டர் சம்பு, மேலே
தண்ணி தொட்டி அப்படின்னு அட்டகாசமாக அமைச்சிருக்காங்க. நன்றி. நம்ம பிஹெச்கே வீடு. நன்றி.